வியாபாரத்தில் காந்த சக்தி இருக்குது. காந்தம் என்ன செய்யும்? ஈர்க்கும். எப்படி ஈர்க்கும்? அதிகமாக சிந்திச்சு ரிசோர்சஸ், அந்த புது புது வளங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன். ஒரு நகர் உருவாகுதுன்னா முதல்ல வீடு வருவதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரம் சாத்தாங்குளம். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இந்த காணொலியின் முதல் இதாயத்தில் அது புதிதாக வியாபாரம் தொடங்குபவர்கள், அதாவது வியாபாரத்துக்குள் நுழைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், தொழில் முனைவோராக ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், இந்த பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வியாபார காந்த சக்தி உள்ள வியாபாரம். பிஸ்னஸ் மேக்னெட்னு அதான். அவருக்கு வியாபாரத்தில் காந்த சக்தி இருக்குது. காந்தம் என்ன செய்யும்? ஈர்க்கும். எப்படி ஈர்க்கும்? இரும்புகளை மட்டுமே ஈர்க்கும். அதுக்கு சார்பான இதுகளை மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் மேன், த பிஸ்னஸ் பிரைன். அது என்ன பிஸ்னஸ் பிரைன் தனியாக இருக்கா அப்படின்னா, தனியாக ஒன்றும் இல்லை. மூளையினோட ஒரு பகுதியில் இந்த பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள், வியாபார சிந்தனைகளை அதிகமாக சிந்தித்து ரிசோர்சஸ், அந்த புது புது வளங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன். சரி, இந்த புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னுடைய அனுபவத்தில் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேனே. வியாபாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு வியாபாரம் செய்யும் தொழில் திறமை இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முழக்கம் இருக்கும். அதாவது விற்பனை செய்கிற திறன் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த விற்பனை செய்யும் திறன் அப்படிங்கிறது நிறைய ஆஸ்பெக்டை சார்ந்தது. அவர் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறாரோ அதை பொறுத்து அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸ் மாறும். கஸ்டமரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி, இருக்கிற பொருளை கொண்டு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது எப்படி, அது இருக்கிற பொருள்னால் தன்னுடைய பொருள் சிறந்தது அப்படிங்கிறத கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி, இந்த கன்வின்சிங் கெப்பாசிட்டி இப்படின்னு விற்பனை பண்ணுற திறன் அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றால் வாங்கும் திறன், த பர்ச்சேஸ் பவர். உதாரணமாக ஒருவர் பலசரக்கு வியாபாரம் செய்கிறார், மளிகை ஜாமான்கள் வியாபாரம் செய்கிறார்னு வச்சுக்கிடுங்க. இவர் இந்த மளிகை ஜாமான்களை எங்கே வாங்குறாரோ அங்கே வாங்கும் திறன் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கோர் டேலண்ட். இதில் முக்கியமாக நான் ஜாதி பேர் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழகத்தில் நாடார் இனத்தை சேர்ந்தவர்கள் வியாபாரத்தில் இந்த மளிகை, அதுவும் அந்த மளிகை ஜாமான் வியாபாரத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதியினர் மிக அதிகமாக இருப்பாங்க. எல்லாரும் இருப்பாங்க, செட்டியார் இருப்பாங்க, ஆனால் நாடார்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சிறு மளிகை கடை கூட அவங்க கையில் இருக்கும், அதிகமாக அவங்க கையில் இருக்கும் அப்படி வச்சுக்கலாம். ஒரு ஏரியா உருவாகுது, ஒரு நகர் உருவாகுதுன்னா முதல்ல வீடு வருவதுக்கு முன்னாடி ஒரு மளிகை கடை வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி ஃப்ரம் சாத்தாங்குளம் பகுதியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. அது என்னன்னு எனக்கு அதிசயம். அந்த அதிசயத்தை விட அனாட்சிகள் தான் சொல்லணும். அது எப்படி, அதாவது அவங்களுக்கு அவங்ககிட்ட நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்கும் திறன், ஒரு பர்ச்சேஸ் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பர்ச்சேஸ் பவர் தான் அவங்களுடைய வியாபாரத்துக்கான கோர் டேலண்ட். அவங்க விற்பனை செய்கிறது, பேசி அவங்க பழக்க வழக்கம் ஏற்படுத்தி விற்பனை செய்கிறதுங்கிறது வேறு. அதில் அவங்க விற்பனையில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய வாங்கும் திறன் இருக்கிறனால தான். அந்த பர்ச்சேஸ் பவரில் மேக்சிமம் லாபம் பார்ப்பாங்க. சில இடங்களில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை உற்பத்தி செய்கிற இடத்துல வாங்குறாங்க இல்லையா, அந்த மேனுஃபேக்சரர், அந்த உற்பத்தியாளர் கண்ணீர் விட்டுருவான். அந்த மாதிரி இவங்களுடைய அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்டிக்ட், கில்லிங் இன்ஸ்டிக்ட் அது இருக்கணும். அது இருந்தால் தான் வியாபாரத்தில் அவன் ஜெயிக்க முடியும். மற்றவர்களோடு போட்டி போட வேண்டும் அப்படின்னா விலையில் தான் முதல்ல போட்டி போட ஆரம்பிக்க முடியும். அங்கே போனால் விலை கம்மியாக இருக்கும்பாங்க, பொருள் நல்லா இருக்கும்பாங்க. இந்த ரெண்டும் சேரணும். அங்கே போனால் அப்படி சில மக்கள் சொல்லுவாங்க, அங்கே போனால் பொருள் நல்லாயிருக்கும், விலையும் அப்படிமா, விலையும் அப்படின்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறத கூட பாடி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும்னா வாங்கும் திறன், பர்ச்சேஸ் பவரில் தான் அவர் லாபம் பார்ப்பாங்க. பொதுவாக நான் குறிப்பிட்ட அந்த ஜாதி, அந்த அண்ணாச்சிகள் சொன்ன காரணம் அவங்க அதிகமாக இருக்கிறனால அடையாளப்படுத்தினேன். ஆனால் பொதுவாக வாங்கும் திறன் உள்ள வடநாட்டில் எடுத்துக்கிடுங்க, குறிப்பிட்ட வியாபார இதில் உள்ளவங்க, வியாபார வகுப்பை சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்யும் வகுப்பை சேர்ந்தவங்க, அந்த பிஸ்னஸ் மைண்ட் எப்படின்னா பர்ச்சேஸ் பவரில் இருக்கும். பர்ச்சேஸ் எனக்கு 70 ரூபாய்க்கு வாங்குங்க, நான் 150 ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்மையிலேயே
திறமையான வெற்றியாளராக கூடிய வியாபாரிகள், பிஸ்னஸ்மேன், த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் எங்கே இருப்பாங்கன்னா, கோர் டேலண்ட் வந்து பர்ச்சேஸ் பவர், வாங்கிறதுல லாபம் பார்க்கறது. அந்த லாபம் தான் இங்கே விற்கும்போது இவங்களுக்கு லாபம் என்ன கிடைக்குமோ இந்த லாபத்தை வந்து இவங்க டைனமிக்காக தான் வச்சுக்க முடியும். அதாவது நேரத்துக்கு நேரம் வித்தியாசப்படுத்தணும், போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுத்தணும். நேரத்துக்கு நேரம்னா நிலையான விலை இல்லாமல் விற்பாங்களா? அப்படி கிடையாது. வாங்கிறதுலேயே கூடுதலாக குவான்டிட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு விலை கொடுக்கணும். 1 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கும் 1 மூடை அரிசி வாங்குறவங்களுக்கும் ஒரே விலை வைக்க முடியாது. அதே போல் தன்னுடைய கடையை தவிர அவர் எங்கேயுமே வாங்க மாட்டார், எல்லா ஜாமான்களும் நம்மகிட்ட தான் வாங்குவார் அப்படின்னா அவருக்கு ஒரு சிறப்பு விலை கொடுக்கணும். சரி, இந்த உத்தியை இதே பக்கத்து கடைக்காரன் கடைப்பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பிரம்ம ரகசியம் இல்லை. அதிகமாக வாங்குறவங்களுக்கு ஒரு தொகை, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுலாம் பெரிய பிரம்ம ரகசியம் இல்லை. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அப்போ அவங்களையும் சேர்த்து போட்டி போடணும். அப்போ விலையை குறைச்சே ஆகணும், இன்னும் குறைக்கணும். அவரை ₹1 குறைச்சாருன்னா நம்ம அதை விட ஒரு 5 பைசா குறைக்கணும், 10 பைசா குறைக்கணும். 5 காசு 10 காசுங்கிறது இன்றைக்கி வழக்கத்தில் இல்லை, அந்த நாணயங்கள் வழக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த 5 பைசா 10 பைசாங்கிறது பெரிய அளவில் கொள்முதல் செய்யும் பொழுது வியாபாரிகளுக்கு அதாவது வருடம் முழுவதும் நடக்கக்கூடிய வியாபார அளவிற்கு அல்லது ஒரே நேரத்தில் நீங்கள் அதிக கொள்முதல் செய்யும் பொழுது இது பெரிய தொகையாக கணக்கிடப்படும். இந்த தொகை தான் உங்களுக்கு லாபத்தில் பெரும் பகுதியை வகிக்கும். இது உண்மையான வியாபாரிகளுக்கும் வியாபாரத்தில் முன்னேறவங்களுக்கு தெரியும். இந்த இதுதான் நீங்கள் மிகப்பெரிய ஸ்டோர் ரூம், அது எந்த ஒரு வியாபார சிறு ரீட்டைல் பிஸ்னஸ் கவுண்டர்ஸ், ரீட்டைல் அந்த ரிலையன்ஸ் வச்சுருக்கிறது கூட வச்சுக்கிடுங்க, அம்பானி வச்சுருக்கிற ரிலையன்ஸில் கூட இது தான் நிற்கும். நீங்கள் பர்ச்சேஸ் போகிறப்பாங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறான்னு கேளுங்க, ஒரே நேரத்தில் 1 லட்சம் சோப்பு வாங்குவார் ரிலையன்ஸ். ஏன்னா ரிலையன்ஸுக்கு இந்தியா முழுக்க கிளைகள் இருக்குது, பிரான்ச்சஸ். ஒரே நேரத்தில் எனக்கு 5 கோடி சோப்பு கொடுங்கம்பாரு. எல்லா ரீட்டைல் ஷாப்லேயும் ஒரு ஸ்டாக் வச்சு இவ்வளோ இது விற்பாங்க. அப்போ விலையே அவங்களுக்கு மற்றவங்களால் போட்டி போட முடியாத ஒரு விலை கொடுக்க முடியும். என்ன காரணம்? பர்ச்சேஸ் பண்ணும்போதே அவங்க குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, விலையும் அடித்து வாங்கிடுவாங்க. அந்த குறைச்சி வாங்குகிற விலையை இங்கே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இது மாதிரி இதெல்லாம் கொடுத்து அந்த வியாபாரத்தை கைப்பற்றிக்குவாங்க. அந்த வாடிக்கையாளர்களை தன் வசப்படுத்தக்கூடிய திறன் இந்த ப்ரைஸில் தான் மெயினாக இருக்கும். குவாலிட்டி அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் குவாலிட்டியில் வருவாங்க. பட் த ஃபஸ்ட்டு கஸ்டமர் ப்ரைஸ் கான்சியஸில் தான் வர்றது தான் இந்திய பொருளாதாரத்துடைய முதல் நிலையே. விலை கம்மியாக இருக்குது. அப்புறம் எப்படி ரிலையன்ஸ் ஜெயித்தாங்க? 500 ரூபாய்க்கு 2 ஃபோன் கொடுத்து தானே ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாமல் போச்சா, அது உபயோகப்படுத்திச்சா, அப்படிலாம் வேறு. உனக்கு 500 ரூபாய்க்கு 2 ஃபோன், அப்போ எல்லோரும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கிட்டு இருக்க நேரம். அந்த ப்ரைஸை குறைச்சி அந்த குவாலிட்டி இருந்துச்சா, அது இது கிடைக்குதா, அதெல்லாம் அப்புறம் உள்ள விஷயம். அது இருக்கும், இல்லாமல் இருக்கும், சில இடங்கள் இருக்கும், அதெல்லாம் அப்புறம். முதல்ல ப்ரைஸ் ஃபேக்டர். அதான் பொதுவாக அந்த MLM நிகழ்ச்சிகள் போகிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இல்லை நம்மெல்லாம் லெஃப்ட் டு ரைட் வாசிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்க. லெஃப்ட் ரைட்னா இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்து நோக்கி வாசிப்போம். பொதுவாக இல்லை, எல்லாருமே அப்படி தான். எல்லா லாங்குவேஜ் நீங்கள் எந்த மொழி பேசுகிறவங்களா இருந்தாலும் எக்ஸப்ட் உருது, ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ நீங்கள் ஒரு வாசிக்கிறீங்கன்னா அது லெஃப்ட்லேயே ஆரம்பித்து ரைட்டில் இப்படி தான் வாசிப்போம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல தான் ஒரே ஒரு புக்கை மட்டும் நம்ம ரைட் டு லெஃப்ட் வாசிப்போம், எல்லா மொழி சேர்ந்தவங்களும். அப்படின்னு MLMல சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அது என்ன புக்குன்னா மெனு கார்டு. ஹோட்டலில் போனீங்கன்னா மெனு கார்டு. மெனு கார்டில் என்ன, ஏன் ரைட் டு லெஃப்ட்னா, ரைட்டில் முதல்ல ப்ரைஸ் பார்ப்போம். நம்ம ரைட் டு லெஃப்ட் வாசிக்கிற முதல் புத்தகம் வந்து மெனு கார்டு தான், ஹோட்டல் மெனு கார்டு தான். 100 ரூபாய் ஸ்டீம் ரைஸ், 75 ரூபாய் தால், சிக்கன் நூடுல்ஸ் 325 ரூபாய் சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, ஏன்னா நம்ம எவ்வளோ செலவழிக்கணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு போகிறோம். அல்லது இவ்வளோ தான் செலவு பண்ணணுங்கிற ஒரு உத்தேச கணக்காவது இருக்கணும். இல்லாமல் ஹோட்டலுக்குள்ளே போக முடியாது. 4 பேர் போகிறோம், குடும்பமாக நண்பர்களாக போகிறோன்னா அப்போ அது இவ்வளோ தான் செலவு பண்ணணும், அப்போ இவ்வளோ இருக்குது. அப்போ அதில் ப்ரைஸை பார்ப்போம். ப்ரைஸ் பார்க்காமலே செலவு பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அந்த மெனு கார்டில் இருக்க ப்ரைஸ் பார்க்காம எனக்கு இந்த இதுதான் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றவங்க அது ரொம்ப கம்மி. அது மிக மிக குறைந்த சதவீதம். அதுக்குள்ளே போகல, பெரும்பான்மை இதுதான். எவ்வளோ இது அப்படின்னு எவ்வளோ இது இந்த கேள்வி வரும். அப்போது இந்த ப்ரைஸை பார்த்தா வாங்குறாங்கன்னா இந்த ப்ரைஸை கொடுக்கணும் அப்படின்னா அவன் கொள்முதலில் வந்து நல்ல லாபம் வச்சுனா மட்டும்தான் இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க முடியும். அதனால் சிறந்த வியாபாரிக்கு அழகு வந்து
சிறந்த விற்பனை திறனா, சிறந்த வாங்கும் கொள்முதல் திறனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல் திறன் தான். அவர்கள் தான் சிறந்த வியாபாரிகளாக வர முடியும். தொடர்ந்து இந்த வியாபாரம், சேல்ஸ், மார்க்கெட்டிங் குறித்து என்னுடைய காணொலிகள் காண வேண்டும் என்றால் நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து பின்னுரைகள் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.